வெல்கம் டு பார்ட் 2 நம்ம மைசூர் கூர்க் பேக்கேஜில் இன்ஃபினிட்டியோட மைசூர் கூர்க் பேக்கேஜ். ஸோ இது டே 1 அண்ட் டே 2 நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. சப்போஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் 2 கண்டினியூ பண்ணி அப்படியே பாருங்கள். கூர்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ், கூர்கில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ரூமு, அடுத்தடுத்த நாள் இருக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே இதில் கவர் ஆயிருக்கு. மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸு சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம லஞ்சுக்காக வந்திருக்கோம். லஞ்ச் அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்லே ரெடி பண்ணியாச்சு. மேலே நம்ம நேற்று டின்னர் சாப்பிட்டோம்ல அதே இடத்துல தான் ரெடி பண்ணியிருக்கோம். அகைன் வந்து ஒரு பஃபே டைப் ஆஃப் லஞ்ச் தான். நான்வெஜ் இருக்குது. நேற்று வந்து டின்னர் நான்வெஜ் சாப்பிட்டோம், இன்றைக்கி வந்து லஞ்ச் நான்வெஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து வெஜ்ஜாக தான் இருக்கும். ஹாரங்கி டேம் அண்ட் எலிஃபண்ட் கேம்ப் தான் நம்ம வந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு இடம். ஸோ இந்த ஒரு ஹாரங்கி ஸ்பாட்லேயே மொத்தம் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஹாரங்கி டேம் அண்ட் லைட் ஷோ. அந்த டேமில் வந்து லைட் ஷோவும் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது டேமு. பட் அது வந்து நம்ம வந்து அந்த ஈவினிங் டைம் லைட் ஷோ நடக்கிற டைமில் விசிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஹாரங்கியில் எலிஃபண்ட் கேம்ப், யானைகள் முகாமும், ஹாரங்கி டேமுடைய பேக் வாட்டர்ஸில் போட்டிங்கும் இருக்குது. ஸோ அந்த 2 விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த எலிஃபண்ட் கேம்புக்கு போகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கி ஆகணும். என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறவங்க போகலாம். இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா இது இருக்குது, ஒரு சின்ன பிக்கப் வேன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த வேனில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவோடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. ஸோ என்ட்ரி சார்ஜஸோடு தான் விடுறாங்க. நார்மல் டேஸில், வீக் டேஸில் வந்தால் 50 ரூபா, சாட்டர்டே சண்டேயில் ஹாலிடேஸில் வந்தால் 60 ரூபா ஒருத்தருக்கு. அந்த வேனில் தான் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த வேனில் அமுச்சுட்ருக்கோம். அது வந்து வேறு ஒரு வழி, நம்ம நடக்க வேண்டியது இந்த ஒரு பாதை. ஒரு சில மெம்பர்ஸ் அதில் போயிருக்காங்க, நம்ம இதில் அப்படியே நடக்க போகிறோம். போன வாட்டி நாங்கள் வந்தப்போலாம் இதே நடந்து போகிற பாதையில் தான் அந்த வண்டியும் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க, டபுள் ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் ரோடு, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பட் இப்போ தான் அந்த வழியை மாற்றிட்டாங்க. ஸோ நடந்து போகிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கு மாற்றினாங்களா இல்லை வேறு என்ன ரீசன் தெரியல. அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே யானை ஃப்ரீயாக தான் நடமாடிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா முகாமில் இருக்கிற யானை தான், காட்டு யானை கிடையாது. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து கிட்ட வரைக்கும்லாம் போகக்கூடாது. அதிக பிரசங்கித்தனம் போயிட்டு அங்கே போய் தொடரான்லாம் போகக்கூடாது. சைலண்ட்டாக பார்த்துட்டு நம்மளை தான் பார்க்குது. அது சைலண்ட்டாக பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிடணும். ஒரு 15 மினிட்ஸ் வாக் தான், ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இந்த எலிஃபண்ட் கேம்ப்புங்கிறது அப்படியே அங்கே எலிஃபண்ட்ஸ்லாம் இப்போ பார்த்தோம்ல, அது எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து அங்கே நிற்கும் ஒரு இடத்துல, அதை நம்ம பார்த்துடலாம். அண்ட் இது வந்து அந்த பேக் வாட்டர், ஹாரங்கி டேம் வந்து அந்த பக்கம் இருக்குது, அதோட பேக் வாட்ரு. ஸோ இந்த எலிஃபண்ட் கேம்பில் லைனாக இங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க. போன வாட்டி வந்தப்போலாம் ஒரு 4 யானை இருந்துச்சு. பட் இப்போ வந்து 1 ப்ளஸ் ஒரு 2 தான் இருக்குது. மேபி வரும்னு நினைக்கிறேன். டைமாக கூப்பிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீடிங் பண்ணலாம் நம்ம. இங்கே வந்து ஒன்று வந்து 50 ரூபா. ஸோ அதை வாங்கி அப்படியே வந்து ஃபீட் பண்ணலாம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பீட் போட் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே ஹாரங்கி டேமில் அங்கே போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா மெம்பர்ஸ். இப்போ தான் வந்து பேசி விட்டேன். 8 பேர் போயிருக்காங்க. ஒரு ஸ்பீட் போட்டுக்கு வந்து 8 பேர் கணக்கு. ஸோ அந்த மாதிரி 8 பேர் உங்கள் குரூப்பில் வந்து போட்டில் போகிறாங்கன்னா அந்த ஃபுல் போட்டுக்கும் ப்ரைஸ் வந்து 1800 ருபீஸ் ஆகுது. ஸோ ஒருத்தருக்கான ப்ரைஸ் அதில் வந்து 225 ருபீஸ். டோட்டலாக நீங்கள் வந்து அந்த போட்டை பேசணும். தனித்தனியாக போனீங்கன்னா 300 ரூபா வாங்குவாங்க. பட் இந்த மாதிரி குரூப்பாக 8 பேர் ஒரு குரூப்பில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 பேரும் ஒரே போட்டில் போகிற மாதிரி இருக்கும். அது வந்து 225 ருபீஸில் முடிச்சிடலாம். எலிஃபண்ட் கேம்ப் முடிச்சுட்டு அடுத்து வந்திருக்கிறது ஹாரங்கி ரிசர்வயர், அதாவது ஹாரங்கி டேமு. நம்ம நேற்று எப்படி பிருந்தாவன் கார்டன்ஸ் போய் கேஆர்எஸ் டேம் பார்த்துருந்தோமோ நம்ம வண்டி தான் எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஹாரங்கி டேம். அதே போல் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகணும். இங்கேருந்தே டேம் தெரிந்து போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு. ஹாரங்கி டேமுக்கு வந்து ஒரு ஃபுல் வியூ தெரிகிறது இங்கேருந்து தான். தண்ணி எதுவும் திறக்கலை,
தண்ணி திறந்துருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். பார்த்துட்டானே டே 2க்கான சைட் சீயிங்லாம் இன்றைக்கி நம்ம முடிச்சாச்சு. குஷால் நகர் சுற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 பிளேசஸ் பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவல் பிளானில் இருந்த 5 பிளேசஸும் டைமிங்க்கு கரெக்டாக பண்ணியாச்சு. அண்ட் பேக் டு ஹோட்டல். இன்றைக்கி டின்னர் நம்ம வந்து வெஜ்ஜு தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா மத்தியானமே வந்து இன்றைக்கான நான்வெஜ் கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி நாளில் வந்து வெஜ்ஜு தான் டின்னராக இருக்க போகுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. The next morning. குட் மார்னிங் கைஸ். டே 3 நம்மளுடைய மைசூர் கூர்க் பேக்கேஜில். அண்ட் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போகிறது ரொம்ப முக்கியமான ஸ்பாட்ஸ் இங்கே கூர்கை சுற்றி இருக்கிறதுல. கூர்க்லேருந்து இப்போ நம்ம குஷால் நகர்லேருந்து அடுத்து மடிக்கேரி போக போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கூர்க் அப்படிங்கிறது வந்து நிறையா பிளேசஸ் சேர்ந்தது தான் வந்து கூர்கு. ஒரு ஊர் மட்டும் கூர்கு கிடையாது. கூர்க் மாவட்டம், கொடகு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா பிளேசஸும் கூர்க்குள்ளே வரும். ஸோ அதெல்லாம் வந்து நேற்று நம்ம குஷால் நகர் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் பிளேசஸை பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து மடிக்கேரி போகிறோம். மடிக்கேரி தான் வந்து த மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். கூர்க ஹில்ஸோடைய ஒரு மிட் பாயிண்ட்டு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ், முக்கியமாக வந்து தலக்காவேரிலாம் பார்க்க போகிறோம். காவேரி பிறக்கும் இடமான தலக்காவேரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபால்ஸ் போகிறோம், அப்படியே ஃபால்ஸ் போகிறோம் இன்றைக்கி. ஸோ நிறைய முக்கியமான பிளேசஸ் இன்றைக்கி நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து ஏர்லியாகவே இன்றைக்கி கிளம்பியாச்சு. நேற்றை விட இன்றைக்கி டே வந்து ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தூரம் போக வேண்டியதுனால அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணுறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு தான் இங்கேருந்து கிளம்புறோம். கீழே போய் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லே ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு நாளுமே வந்து டிஃப்ரெண்ட்டான மெனூஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். மார்னிங் கட் ஃப்ரூட்ஸு, மங்களூர் பன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா மங்களூர், கர்நாடகா மங்களூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. பூரி மாதிரியே இருக்கும், ஆனால் லைட்டாக பன் மாதிரியும் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். உப்பிட்டு, அதாவது உப்புமா, சட்னி, சாம்பார். இது போக டீ காஃபியும் இருக்குது. குஷால் நகர்லேருந்து மடிக்கேரி போகக்கூடிய இந்த ஹில் ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் ரோட்டு. ரெண்டு பக்கமுமே தொடர்ந்து வந்து காஃபி எஸ்டேட்டாக தான் இருக்கும். நேற்று நம்ம காஃபி பிளான்டேஷன்லாம் போனோம்ல, அது வந்து ஜஸ்ட் ஒரு பகுதி மட்டும். இந்த ரோடு ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் அப்படி தான் இருக்கும். அதுவும் இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு நல்ல ஒரு சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போகிற இடம் வந்து தலக்காவேரி போகிறோம். தலக்காவேரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றுடைய பிறப்பிடமாக பார்க்கப்படுது. ஸோ அங்கே தான் போகிறோம். அங்கே வந்து கோயில் இருக்குது, ப்ளஸ் அந்த காவேரி ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டும் இருக்குது. ரெண்டுமே விசிட் பண்ண போகிறோம். அது வந்து நல்லா ஹைட்டில் இருக்குங்க. நல்லா ஹில் கிளைம் பண்ணி ஹைட்டுக்கு போகணும். ஸோ இங்கேருந்து குஷால் நகர்லேருந்தே ஒரு 2 hours ஆகும் அங்கே போகிறதுக்கு. மடிக்கேரி ரீச் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரியே கூர்கோடைய ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி இது மடிக்கேரி. இந்த ஜங்ஷன்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுக்கிறோம் தலக்காவேரிக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு 1 hour. தலக்காவேரி கோயில் பார்க்கிங் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பெரிய வண்டிகளுக்கெல்லாம் அலோடு இல்லை. காராக இருந்தால் உள்ளே போகலாம். இங்கேருந்து எப்படி போக போகிறோன்னா, இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தான் நடந்து போகிறதுனா போயிடலாம். இல்லைனா ஆட்டோ இருக்குது, ஷேரிங் பேசிஸில் ஆட்டோ இருக்குது. ஒரு குட்டி 300 மீட்டர்ஸ் வாக்குக்கு அப்புறம் நம்ம என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. கோயிலோடைய மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். பட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் படிகள்லாம் ஏறணும். ஒரு 50 படிக்கட்டுகள் இருக்கும் டோட்டலாக. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இங்கே ரேம்புமே இருக்குது ஏறுறதுக்கு. காவேரி உற்பத்தியாகும் இடம் இதுதாங்க, தலக்காவேரி. ஆக்சுவலி எந்த பிளேஸ்னால் இதுதான். இந்த குளம் மாதிரி இருக்குது பாருங்கள்.
காவேரி தாய் அப்படிங்கிறது அவங்க தான், அந்த சாமியை தான் கும்பிட்றாங்க. அண்ட் இந்த குளம் தான் உற்பத்தி ஆகுது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அந்த லொக்கேஷன் மேலே இருக்குது, பட் அங்கே யாரும் போகிறது இல்லை. அப்படியே இந்த மலை வழியாக போகணும். அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு சின்ன ஊற்று மாதிரி இந்த கோயில் வழியாக, இந்த சின்ன கோயில் வழியாக வந்து இந்த குளத்தில் தேங்குது. அது அப்படியே வந்து இங்கேருந்து கொட்டுங்க. இங்கேருந்து கொட்டி அப்படியே வந்து அந்த பக்கம் அப்படியே மலைகள் வழியாக கீழே போகுது. இதுதான் வந்து காவேரியோடைய தோற்றம். இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, மழைலாம் இல்லைல்ல, அதனால் வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இல்லாட்டி இந்த லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் இங்கே பயங்கர ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து அப்படியே கீழே இறங்கி சாமியை கும்பிட்டுட்டு திருப்பி மேலே போகலாம். அங்கே வந்து கோயில் இருக்குது, ஒரு சிவன் கோயில் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பாகமண்டலேஸ்வரா கோயில். ஸ்பாட்டு சூப்பராக இருக்குல்ல, கோயிலுங்க அங்கே போட்டிருக்கு பாருங்க. பாகமண்டலேஸ்வரனா இது சிவன் கோயில். அப்படி ஆப்போசிட் வந்து திரிவேணி சங்கமம். பேசிக்கலி இந்த திரிவேணி சங்கமம் பார்த்திங்கன்னா 3 நதிகள் ஒன்று சேர்கிற இடம். திரிவேணினாலே 3 நதிகள் ஒன்று சேர்கிற இடம் தான் சொல்லுவாங்கள்ல. அதில் ஒன்று வந்து காவேரி. இப்போ நம்ம அங்கே மலை மேலே தலைக்காவேரி பார்த்துட்டு வரோம்ல, அந்த மலையிலேருந்து வர காவேரி இப்படி வருது. அந்த பக்கம் ஒரு நதி வருது பாருங்கள், அந்த நதி பேர் வந்து கன்னிகை. கன்னிகை காவேரி வந்து அண்டர் கிரவுண்டில் ஒரு நதி இருக்கிறதா சொல்லப்படுது. அது வந்து சுஜோதி அப்படிங்கிற நதி சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 நதிகளும் சேர்ந்து ஒரு லைனில் போகும். அதுதான் வந்து காவேரி. பெரிய காவேரியாக நம்ம ஊரில் வருதுல்ல, அதுதான் வந்து இது. மடிக்கேரி, அதாவது கூர்கில் இருக்கக்கூடிய மடிக்கேரியின் முக்கியமான கார்டனான ராஜா சீட் கார்டன் வந்திருக்கோங்க. ரொம்ப ஃபேமஸ் இது. பட் இப்போ வந்து இன்னும் ஃபேமஸ், ஃப்ளவர் ஷோலாம் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வர டைம் வந்து கரெக்டாக ஃப்ளவர் ஷோ வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது, எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். ஒருத்தருக்கு வந்து 20 rupees. லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோலாம் எதுவும் இல்லைங்க, வெறும் கார்டன் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுற்றி எங்கே பார்த்தாலுமே வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பக்காவாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபவுண்டெயின் ஷோலாம் நடத்திட்டு இருக்காங்க. லைனாக 2 நாளுமே நம்ம ஃபவுண்டெயின் பார்த்தோம். இன்றைக்கும் அது வந்து நடக்குது இங்கே ராஜா சீட் கார்டனில். அண்ட் இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. நம்ம வந்து கீழே இறங்கி போய் பார்க்கலாம் அந்த வியூ பாயிண்ட்டு. செமையாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் டே டைமில் வந்திருந்தா பக்காவாக இருந்திருக்கும். பட் இப்போ கூட பாருங்களேன், செமையாக தெரியுது. The next morning. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது கூர்கில் வந்து ஸ்டேக்கு நம்ம என்ன ரூம் கொடுக்க போகிறோம்னு. ஸோ நான் பேக்கேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அது வந்து ஒரு 3 ஸ்டார் லக்ஸரி ஏசி ரூம் தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ரூம் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி நம்ம மெம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் ரூமு, ஒரு கிங் சைஸ் பெட்டு, பெரிய பெட்டு. இது வந்து டபுள் ஷேரிங்க்கு நாங்கள் கொடுக்குற ரூமு. 2 பேர் வந்து இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டு, ஒரு பெரிய காட்டு, இங்கே வந்து அந்த கெட்டில், அதுக்கப்புறம் வந்து டீ கப்பு, ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, டீ காஃபி கிட்டு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் டவல்ஸு, சோப்பு, ஷாம்பு எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி, ஃபேனு, ஏசி. இது வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி, கண்ட்ரோல் நம்ம பண்ணிக்கலாம், அதுக்கான ரிமோட் இருக்குது.
வேறு என்ன, மற்ற பேசிக்காக எல்லாமே இருக்குது. மிரரு, பெரிய ஒரு ரேக்கு அண்ட் ரெஸ்ட் ரூம். 24 hours பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். ஒரு பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமு, ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் கமோடு, பக்கா. மார்னிங் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கேஜில் வந்து டே 4ல் இருக்கும். இந்த பேக்கேஜோடைய ஒரு ஃபைனல் டே அப்படின்னு சொல்லலாம். 3 நாள் முடிச்சிட்டோம். நிறைய சைட் சீயிங் பிளேஸஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி டே 4, நம்ம பேக்கேஜ் டே 4ல் ஒரு சைட் சீயிங் பிளேஸ் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா துபாரே எலிஃபண்ட் கேம்ப், ஹாரங்கி எலிஃபண்ட் கேம்ப் வந்து முந்தானே நம்ம பார்த்தோம். ஸோ அதே போல் இன்னொரு எலிஃபண்ட் கேம்பும் இந்த கூருக்கு சரௌண்டிங்கில் இருக்குது, துபாரே அப்படிங்கிற பேரில். அங்கே போக போகிறோம். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹாரங்கிக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நம்ம நேரில் போய் பார்க்கலாம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிட போகிறோம். இன்றைக்கி பிளான் என்னென்னா, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு துபாரே எலிஃபண்ட் கேம்ப் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் திருப்பி ஹோட்டலுக்கு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம வந்து மைசூர் போயிடுவோம். இன்றைக்கி வந்து திருச்சி ட்ரெயினில் போகிறவங்களுக்கு வந்து 4:15 ட்ரெயின். ஸோ அவங்க வந்து சீக்கிரமே 4 மணிக்குள்ளே ட்ராப் பண்ணணும். சீக்கிரமே இங்கேருந்து கிளம்பி நம்ம மைசூர் போயிடலாம். லாஸ்ட் டைம் வந்த துபாரே எலிஃபண்ட் கேம்ப் மாதிரி இந்த வாட்டி இல்லைங்க. இந்த வாட்டி செம்ம எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு செம்ம அட்வென்ச்சர் காத்துன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ துபாரே எலிஃபண்ட் கேம்ப் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம்ப். ஹாரங்கி மாதிரி இல்லாமல் இது வந்து எப்படின்னா ஒரு ஆற்றை கடந்து போய் தான் யானைகள் முகாமாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி எப்படி இருக்குது, போன வாட்டி எப்படி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து இந்த ஹைட்டுக்கு போச்சு. போட்லேயே வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த வாட்டி வந்து தண்ணி அவ்வளோவா இல்லை. ஃபுல்லாக வந்து அந்த ராக்ஸை ஒட்டி தான் போகிறதுனால போட் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ எப்படி போகிறாங்கன்னு எனக்கு பின்னாடியே நீங்கள் பார்ப்பீங்க. நடந்து போய்கிட்டு இருக்காங்க, ஆற்றை கடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன மணல் மூட்டைகள் போட்டிருக்காங்க, அது மேலேயே வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கிராஸ் பண்ணுவோமா, கிராஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போனோடனே டிக்கெட் எடுத்து நம்ம எலிஃபண்ட் கேம்ப் பார்க்கலாம். செம்ம அட்வென்ச்சரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில். மழை எதுவும் இல்லாததுனால தண்ணியோட அளவு வந்து இவ்வளோ தான் இருக்குங்கிறதுனால அலோவ் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. ஆற்றுக்கு நடுவில் நடந்துக்கிட்டு இருக்கோம். 2 வழி போட்டிருக்காங்க. காலையிலே வந்துட்டதுனால இது போகிற க்ரௌடு மட்டும்தான் இருக்குது. ரிட்டர்னும் திருப்பி இதே ரூட்டில் தான் வரணும். அது வந்து ஒருத்தருக்கு 100 ரூபா. அந்த டியூப் போட், அது டியூப், இது அதில் போனால் 100 ரூபா. ஆற்றோட நடுப்பகுதிக்கு வந்த உடனே அந்த அலையோடைய ஃபோர்ஸு ஜாஸ்தி ஆகுது. நல்ல வேலை ஆக்சுவலி இந்த மணல் மூட்டையெல்லாம் போட்டிருக்காங்க. இல்லாட்டி வந்து இந்த பாறைலாம் வழுக்கலாக இருக்கும் தண்ணி போய் போய். ஒரு பெரிய டாஸ்க்கை தாண்டி வந்திருக்கோங்க. ஆனால் செம்மையாக இருந்துச்சு, அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. இது வந்து மான்சூன் டைமில் வந்தால் இப்படி இருக்காது. தண்ணி வந்து இந்த ஹைட்டுக்கு போகும். இதோ இந்த போட்ஸ் தான் ஆப்ரேட் ஆகும். இது வந்து நம்ம ஜனவரி டைமில் வந்திருக்கோம். ஸோ அதனால் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சாச்சு. துபாரே எலிஃபண்ட் கேம்ப் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். என்ட்ரி டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் விடுவாங்க உள்ள. டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒருத்தருக்கு 140 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்து இதை பார்க்கறதுக்கு நம்ம 140 கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதே வந்து போட்டில் வந்தோன்னா, போட் இருக்கிற டைமில் வந்தோன்னா 210 ருபீஸ் ஆகும் போட்டிங் சார்ஜஸோடு சேர்த்து. காஸ்ட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது கூர்க் சைடு வரும்போது. முக்கியமாக இந்த துபாரே எலிஃபண்ட் கேம்ப்பு. நம்ம ஹாரங்கியாச்சும் 60 ருபீஸ் தான் பார்த்தோம், இது வந்து 140 ருபீஸு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் வந்து குளிக்கிற இடம். ஒவ்வொரு எலிஃபண்ட்டாக கொண்டு வந்து குளிக்க வைப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி என்ட்ரி டிக்கெட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி சுற்றிட்டு வந்து கிட்ட கூட பார்க்கலாம், இல்லை இங்கேருந்தே கூட பார்க்கலாம். Should be smooth now, so you just start with it. So that's why. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்தாச்சுங்க. துபாரே எலிஃபண்ட் கேம்ப் ஒன்று தான் இன்றைக்கி வந்து பிளானில் இருக்குது. ஏன்னா சீக்கிரமே லஞ்சு சாப்பிட்டுட்டு மைசூர் போகணும்.
மைசூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து திருச்சி ஏறுற பேசஞ்சர்ஸ்க்கு 4:15 ட்ரெயின்கிறதுனால சீக்கிரம் போகிறதுனால ஒரு 12-12:30க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சவுத் இந்தியன் ஸ்டைலில் லஞ்ச் தான் கொடுத்தோம். பிளேட் மீல்ஸு, ரைஸு, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம். டேரெக்டாக வந்து மைசூர் ஜங்ஷன் தான். ஸோ திருச்சி ட்ரெயினில் ஏறுறவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மைசூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப்பிங் பிளான் பண்ணியிருக்கோம். ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் எங்களுடைய பேக்கேஜஸ் எல்லாமே வந்து கிளாக் ரூமில் வச்சுட்டு ஷாப்பிங்க்கு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். மைசூர்னாலே பார்த்தீங்கன்னா 2 இடம் ஷாப்பிங்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து இப்போ நீங்கள் காஸ்ட்லியான பொருட்கள், ஷோரூம் ரேஞ்சு பொருட்கள் வாங்குறீங்கன்னா எம்ஜி ரோடு இருக்குது. இல்லை நல்லா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே சயாஜி ரோடுன்னு ஒன்று இருக்குங்க. ஒரு லோக்கல் மார்க்கெட் மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். அங்கே தான் வந்திருக்கோம். இன்னொரு விஷயம், ஷாப்பிங் வந்தது மெயினாக வந்து அந்த மைசூர் பாக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா மெயினாக மைசூர் வந்தாச்சு, ஃபேமஸாக அந்த மைசூர் பாக்கு இல்லாமல் எப்படி போகிறது. சூப்பரான ஒரு கடை இங்கே இந்த ரோட்லேயே இருக்குது. மைசூர் பக்கம் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த மைசூர் பாக்கு கடை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரு ஸ்வீட் மார்ட்னு சொல்லிட்டு இந்த சயாஜி ராவ் ரோட்டில் இருக்குது. அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாட்டி பேக்கேஜ் வந்தாலும் அங்கே தான் போகிறது. இந்த வாட்டி அங்கே தான் போகிறது. மைசூரு ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. சாரி, இது 3, அது 2. ஸோ நம்மளுடைய கூர்க் மைசூர் பேக்கேஜ் முடிவடைய வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரிட்டர்ன் ட்ரெயின் பேக் டு சென்னை கிளம்ப போகிறோம். காவேரி எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட்டிங். எண்ட் ஆஃப் த vlog பார்ட் 1 பார்ட் 2 இந்த 4 நாள் கூர்க் அண்ட் மைசூர் ட்ரிப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரிப்பும் நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்ஃபினிட்டி சார்பாக அடுத்தடுத்த பேக்கேஜஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். மே மாதம் வரைக்கும், சம்மரில் மே மாதம் வரைக்கும் எல்லா பேக்கேஜஸும் ஃபுல்லு. ஏப்ரல் அண்ட் மே இந்த 2 மாதம் மட்டும் 6 பேக்கேஜஸ் போட்டிருந்தோம். 6மே புக்கிங்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ மே மாதம் வரைக்கும் எந்த பேக்கேஜும் இல்லை. அடுத்த பேக்கேஜ் நமக்கு ஜூன்லேருந்து தான் வரும். ஸோ ஜூன்லேருந்து ஆரம்பிக்க போகிற பேக்கேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு போய் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பர் பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன்.